ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சைக்காலஜியில் ஆளுமை என்னும் பாடப்பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நாம் நம்முடைய சேனலில் இந்த பாடப்பகுதியை 2 பிரிவுகளாக பிரித்து பார்க்க போகிறோம். முதல் பிரிவில் ஆளுமையுடைய பொருள், ஆளுமையின் வரையறைகள், ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள், கடைசியா ஆளுமையின் வகைப்பாடுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நமக்கு இந்த வீடியோவில் உள்ள ஒவ்வொரு வரிகளும் போட்டித் தேர்வில் மிகவும் இன்றியமையாததாக அமையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆளுமையுடைய பொருள். ஆளுமை என்பது ஆங்கிலத்தில் பர்சனாலிட்டி எனும் சொல்லை குறிக்கும். இந்த பர்சனாலிட்டி எனும் சொல் லத்தீன் மொழியில் இருக்கக்கூடிய பர்சனோ என்ற சொல்லிலிருந்து பிறந்தது. நல்லா கவனிங்க. ஆளுமை அப்படின்றது ஆங்கிலத்தில் பர்சனாலிட்டி எனும் சொல்லை குறிக்கும். இந்த பர்சனாலிட்டி பார்த்திங்கன்னா லத்தீன் மொழியில் இருக்கக்கூடிய பர்சனோ என்ற சொல்லிலிருந்து பிறந்தது. அடுத்ததாக இந்த பர்சனோ அப்படின்ற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் நாடக மேடையில் நடிப்பவர்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய கதாபாத்திரத்திற்கேற்றவாறு தாங்கள் அணிந்திருந்த முகமூடியை தான் பர்சனோ அப்படின்ற அந்த லத்தீன் சொல் குறித்தது. ஓகேங்களா? அதுவே பர்சனாலிட்டி அப்படின்ற அந்த ஆங்கில சொல் என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, ஒருவனுடைய பண்புகளை குறிக்கும் வெளி தோற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உளவியலில் ஆளுமை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓர் உயிரியல் உயிரிக்கும் அதன் சமூக மற்றும் பிற உலகுக்கும் இடையே நடக்கும் ஊடாட்டத்தின் விளைவாக உருவாகிய தனித்தன்மையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆங்கிலத்தில் ஆளுமை என்னும் சொல் பர்சனாலிட்டின்னு குறிக்கும். இந்த பர்சனாலிட்டி லத்தீன் மொழியில் உள்ள பர்சனோ என்னும் சொல்லிலிருந்து உருவானது. இந்த பர்சனோ அப்படின்றது நாடக மேடையில் நடிப்பவர்கள் தாங்கள் ஏற்று இருக்கும் பாத்திரத்தின் இயல்புக்கு தக்கபடி அணிந்திருந்த அந்த முகமுடியைத்தான் பர்சனோ என்ற லத்தீன் சொல் குறித்தது. அதே போல் இந்த பர்சனாலிட்டி என்னும் ஆங்கில சொல் பார்த்திங்கன்னா ஒருவனது பண்புகளை குறிக்கும் வெளி தோற்றம் அப்படின்னு சொன்னிச்சு. அடுத்தது உளவியலில் பார்த்திங்கன்னா ஓர் உயிரியல் உயிரிக்கும் அதன் சமூக மற்றும் பிற உலகுக்கும் இடையே நடக்கும் ஊடாட்டத்தின் விளைவாக உருவாகிய தனித்தன்மையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் ஆளுமையுடைய பொருள் விளக்கம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆளுமை என்பதன் வரையறைகள். ஆளுமையை பற்றி வரையறைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன், ஆளுமையானது ஒருவனது பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு, அதாவது யூனிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்பர்ட். மேக்சிமம் இந்த மாதிரி இந்த ஒரு லைனில் வரக்கூடிய அந்த வரையறைகள் கண்டிப்பாக கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நல்ல கவனமாக பார்த்துக்கோங்க. ஆளுமையானது ஒருவனது பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு அப்படின்னு சொன்னது யாருங்க? கில்போர்ட். அடுத்தது வூட்வொர்த் சொல்லியிருக்காரு, ஒரு மனிதன் தன் பாரம்பரியத்தினாலும் சூழ்நிலையினாலும் பெற்றுள்ள உள்ளார்ந்த மனப்போக்குகள், உளத்துடிப்புகள், செய்முறைகள், உடல் வேட்கைகள் மற்றும் இயல்பூக்கங்கள் ஆகியவற்றின் தொகுப்பு தான் ஆளுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட்
1937 சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு மனிதனிடமும் குறிப்பிட்ட ஒரு வகையில் அவனது உடல் மனப்பண்புகள் சேர்ந்து ஒருங்கமைந்திருக்கும். இவ்வொருங்கமைப்பின் இயல்பு மனிதனுக்கு மனிதன் சிறிதேனும் மாறுபட்டிருக்கும். தனி மனிதன் ஒருவன் தன் சூழ்நிலையில் எவ்வாறு செயற்படுகிறான் என்பது இவ்வொருங்கமைப்பின் தன்மையை பொறுத்ததாகும். இத்தகைய உடல் மனப்பண்புகளின் தனிப்பட்ட ஒருங்கமைப்பு ஒருவனது ஆளுமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருங்க சொன்னார்? ஆல்பர்ட். அதே மாதிரி கேட்டல், தங்களுக்கு அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்பதை முன்கூட்டியே அறிய உதவுவது தான் ஆளுமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொன்னாருங்க? கேட்டல். அடுத்ததா, ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் அந்நிலையில் உள்ள பண்புகளின் தொகுப்பு ஒருவரது ஆளுமை அப்படின்னு வாரன் சொல்லியிருக்கார். யார் சொல்லியிருக்காருங்க? வாரன். அடுத்ததா, மாற்றம் அடையாத தான் வாழும் சமூகத்தால் முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட பண்புகளே ஆளுமை அப்படின்னு சொல்லியிருக்கார் கத்ரி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜேபி வாட்சன். நம்முடைய ஆளுமையானது நாம் எதனோடு தொடங்குகிறோமோ, எதன் வழி வாழ்ந்து முடித்தோமோ அதன் விளைவே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆளுமைன்ட்டு. அதுதான் யார் சொன்னாருங்க? ஜேபி வாட்சன். அடுத்ததா வாட்சன் சொல்லியிருக்காரு, நம்பகமான செய்தியை அளிக்கும் வண்ணம் அமைந்த நீண்டகால உற்றுநோக்கலின் வாயிலாக கண்டுபிடிக்கப்பட்ட செயல்களின் ஒட்டுமொத்த தொகுப்பு தான் ஆளுமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்பகமான செய்தியை அளிக்கும் வண்ணம் அமைந்த நீண்டகால உற்றுநோக்கலின் வாயிலாக கண்டுபிடிக்கப்பட்ட செயல்களின் ஒட்டுமொத்த தொகுப்பு ஆளுமை அப்படின்னு சொல்லியிருக்கார் வாட்சன். கடைசியாக ஆளுமைக்கு டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, உயிரியல் சார்புடைய உடன் பிறந்த தன்மைகள், துடிப்புகள், இயல்புகள், மனப்போக்குகள், உந்துகள், அனுபவத்தின் வாயிலாக பெற்ற தன்மைகள், இவை அனைத்தின் ஒட்டுமொத்த தொகுப்பு தான் ஆளுமை அப்படின்னு கடைசியாக சொல்லியிருக்காங்க. சார் திரும்ப ஒரு தடவை வரையறை மட்டும் பார்ப்போம். அதுலேயும் முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். ஆளுமையானது ஒருவனது பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு, யூனிக் பேட்டர்ன். யார் சொன்னதுங்க? கில்போர்ட். அடுத்ததா, தங்களுக்கு அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்பதை முன்கூட்டியே அறிய உதவுவது ஆளுமை அப்படின்னு சொன்னது யாருங்க? கேட்டல். அடுத்ததா, ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் அந்நிலையில் உள்ள பண்புகளின் தொகுப்பு ஒருவரது ஆளுமை, வாரன் சொல்லியிருக்காரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆளுமையானது நாம் எதனோடு தொடங்குகிறோமோ, எதன் வழி வாழ்ந்து முடித்தோமோ அதன் விளைவே ஆளுமை அப்படின்னு சொன்னது யாருங்க? ஜேபி வாட்சன். ஓகேங்களா? இப்போ வரையறை பார்த்துட்டோம். அடுத்தது ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள். ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள், ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் பர்சனாலிட்டி. சரி பார்க்கலாங்களா? இப்போ ஆளுமையை தீர்மானிக்கும் காரணின்னு பார்த்தீங்கன்னா, உயிரியல் காரணி, சமூக காரணி, உளவியல் காரணி அப்படின்னு ஒரு 3 வகையாக பிரித்திருக்கோம். உயிரியல் காரணி, சமூக காரணி, உளவியல் காரணி அப்படின்னு பிரிச்சிருக்கோம். இந்த உயிரியல் காரணியில் பார்த்தீங்கன்னா, உடல் சார்ந்த பண்பு, நாளமில்லா சுரப்பி, நரம்பு மண்டலம். நம்ம உடம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும்? ஒன்று உடல் சார்ந்த பண்பு இருக்கணும், அடுத்தது நாளமில்லா சுரப்பிகள், அடுத்தது நரம்பு மண்டலம். இப்போ ஃபஸ்ட்டு அதை பற்றி பார்த்துருவோம். உயிரியல் காரணிகள். ஒருத்தவனுடைய எடை அதிகமாக இருக்கும் இல்லை குறைவாக இருக்கும். அடுத்தது உயரம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், குறைவாக இருக்கும். பருமன் புறத்தோற்றம், பலம். ஒருத்தன் பலமாக இருப்பான், ஒருத்தன் பலவீனமாக இருப்பான். ஆரோக்கியம், குறைபாடு, வினோதமான நடத்தை,
இது எல்லாம் சேர்ந்தது தான் அவனுடைய ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? டெஃபினேஷனாக சொல்கிறேன். ஒருவனுடைய உடல் சார்ந்த பண்புகளான எடை, உயரம், பருமன், புறத்தோற்றம், பலம், உடல் ஆரோக்கியம், உடல் குறைபாடுகள், வினோதமான நடத்தைகள் ஆகியவை அவனுடைய ஆளுமை மீது செல்வாக்கு செலுத்துகின்றன. அடுத்தது, சிறிய உருவம் உள்ள குழந்தைகள், உடல் ஊனமுற்ற குழந்தைகள் தன்னை அறியாமலேயே தனக்குள்ளே என்ன இருக்குங்க, அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை கண்டிப்பாக திகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, முடக்கமுற்றோர் மன வெளிச்சி சமநிலை பெற்றிருப்பதில்லை. இவங்க கண்டிப்பாக எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்கருத்து ஆளுமை வளர்ச்சியுடன் தொடர்புடையவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உடல் சார்ந்த பண்பு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. உடல் சார்ந்த பண்பு தற்கருத்து ஆளுமை வளர்ச்சியுடைய தொடர்புடையதாக இருக்கும். தற்கருத்து ஆளுமை வளர்ச்சியுடன் தொடர்புடைய காரணி எது அப்படின்னு கேட்டால் என்ன காரணிங்க? உயிரியல் காரணியில் உடல் சார்ந்த பண்பு. ஓகேங்களா? அடுத்ததா, நாளமில்லா சுரப்பிகள். நாளமில்லா சுரப்பிகள் நாளமில்லா சுரப்பிகள் அதிகமாக இருக்குது. நமக்கு என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு ஹார்மோனும் அடுத்ததாக பேராதைராய்டு ஹார்மோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம மனித உடலோட குரல் வலைக்கு அருகேல இந்த தைராய்டு சுரப்பி உள்ளது. குரல் வலைக்கு பக்கத்தில் இருக்குது. இது சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோனை தைராக்சின் சொல்லுவோம். இந்த தைராக்சின் குறைவாக இருந்ததுன்னா சோம்பேறித்தனமாக இருக்கும். அதுவே அதிகமாக இருந்ததுன்னா நிலைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். அதாவது எளிதில் எரிச்சல் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தைராய்டு ஹார்மோன் என்ன சுரக்குதுங்க? தைராய்டு தைராக்சின் சுரக்குது. ஸோ இந்த தைராக்சின் குறைவாக இருந்தால் சோம்பேறித்தனம், அதிகமாக இருந்தால் நிலைப்புத்தன்மை இல்லாமல் எளிதில் எரிச்சல் உருவதாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பேராதைராய்டு ஹார்மோன். அது என்னென்னா, நம்ம உடலுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்தை உருவாக்குது. பேராதைராய்டு சுரப்பி என்னதுங்க? உடம்புக்கு தேவையான சுண்ணாம்பு சத்தை உருவாக்குது. ஓகேங்களா? இச்சுரப்பி என்னது? குறைவாக இருந்தது அப்படின்னா செயல் வேகம் அதிக அளவு உடையவனவாகவும், அதுவே அதிகமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப அமைதியாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நரம்பு மண்டலம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நரம்பு மண்டலத்தில் புலன் உறுப்புகள் அதை என்னன்னு சொல்கிறாங்க? அறிவின் வாயில்கள் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறாங்க? புலன் உறுப்புகள் அறிவின் வாயில்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது மட்டும்தான் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, நரம்பு மண்டலத்துடைய செயல்களுக்கு என்ன உண்டுங்க? எல்லை உண்டு. நரம்பு மண்டலத்தோட செயல்களுக்கு என்ன உண்டுங்க? எல்லை உண்டு. அடுத்தது சமூக காரணி. அடுத்தது என்னங்க? சமூக காரணி. சமூக காரணி என்னென்ன வரும்னு தெரியுங்களா? குடும்பம், வீடு, பள்ளிக்கூடம், மொழி, பண்பாடு. ஓகேங்களா? இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சமூக காரணி அப்படின்னா குடும்பம், வீடு, பள்ளிக்கூடம், மொழி, பண்பாடு. அடுத்தது உளவியல் காரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுண்ணறிவு, ஊக்கம், மன வெளிச்சி, மனப்பான்மை, கவர்ச்சி, அக்கறை, பற்று. பற்றுன்னா என்னங்க? சென்டிமெண்ட்டு. இது எல்லாமே என்னங்க? உளவியல் காரணி. கேட்கலாம். நீங்கள் எதையுமே ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது. ஒவ்வொரு வரிகளையும் ரொம்ப இம்பார்ட்டாக கவனிக்கணும். இப்போ உயிரியல் காரணி அப்படின்னா உடல் சார்ந்த பண்பு, நாளமில்லா சுரப்பி, நரம்பு மண்டலம். கீழ்கண்டவற்றில் உயிரியல் காரணி அல்லாதது எதுன்னு கேட்கலாம். ஸோ இப்போ இதை 3 கொடுத்துட்டு இன்னொன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. குடும்பம், வீடு, பள்ளிக்கூடம். ஸோ நம்ம அதை கரெக்டாக டிக் பண்ணணும். அடுத்தது உளவியல் காரணின்னு பார்த்தீங்கன்னா, நுண்ணறிவு, ஊக்கம், மனவெழுச்சி, மனப்பான்மை, கவர்ச்சி அல்லது அக்கறை, பற்று. இதுதான் காரணிகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வகைப்பாடு. என்னதுங்க? வகைப்பாடு. ஆளுமையுடைய வகைப்பாடை பற்றி தான் பார்க்க போகிறோம்.
ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேலனின் வகைப்பாடு. என்னதுங்க? கேலன். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மன இயல்புப்படி மனிதர்களை வந்து பிரிச்சிருக்காரு. சிடுமூஞ்சி, அழுமூஞ்சி, தூங்குமூஞ்சி, அடுத்தது சிறிமுகத்தினன் அப்படின்னு வந்து பிரிச்சிருக்காரு. எத்தனை டைப்பாக பிரிச்சிருக்காருங்க? 4 டைப்பாக பிரிச்சிருக்காரு. யார்? கேலன். சிடுமூஞ்சி, அழுமூஞ்சி, தூங்குமூஞ்சி, அடுத்தது சிறிமுகத்தினன். அடுத்தது கிரச்மரோட வகைப்பாடு பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரித்திருக்காரு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் அமைப்போட அடிப்படையில் மனிதர்களை 3 வகையாக பிரிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, திரண்ட பருத்த தசைகளும் எலும்புகளும் உடையோர். அவர் வந்து சீசோதைம், அவருடைய ஆளுமை. அதே மாதிரி ஒல்லிய ஒட்டிய மார்பும் குறுகிய தோள்களும் உடையோர். இவங்க 2 பேருமே இவங்களுடைய பண்புகள் பார்த்தீங்கன்னா, பிறருடன் நெருங்கி பழக மாட்டாங்க. தன் பிரச்சனை பற்றிய எப்போவுமே யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. கற்பனை திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உணர்ச்சி விண்ட நிலை, அதாவது மனக்கோளாறை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்று குண்டாக இருந்தாலும் பிரச்சனை, அடுத்தது ஒல்லியாக இருந்தாலும் பிரச்சனை. ஸோ இவங்க 2 பேர்த்தையும் எப்படி சொல்லலாம்? சீசோதைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க யாரு கூடயும் அதிகம் பழக மாட்டாங்க. தன்னுடைய பிரச்சனைகளை மட்டும்தான் யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதோட உணர்ச்சி விண்ட நிலைன்னு சொல்கிறோம். அதாவது மனக்கோளாறை அடையலாம். கற்பனை திறன் ரொம்ப அதிகமாக உடையவங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, உருண்டையான உடல் விட்ட முகம் உடையோர். இவங்களை வந்து சைக்ளோதைம் சொல்கிறோம். ஏற்கனவே கூறப்பட்ட 2 பேரை சீசோதைம் சொன்னோம். ஸோ இவங்களை சைக்ளோதைம் சொல்கிறோம். இவங்க ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ரொம்ப கலகலப்பாக இருப்பாங்க, ரொம்ப நகைச்சுவையாக பேசுவாங்க, அதிகமாக பிறருடன் நெருங்கி பழகுவாங்க. மனவெளிச்சி நிலைகளில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இவங்க வந்து எப்போவுமே சோர்வும் மாறி மாறி தோன்றும். கிளர்ச்சியும் சோர்வும் எப்படி இருக்குங்க? மாறி மாறி தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்ப்ரேன்கர் வகைப்பாடு. ஸ்ப்ரேன்கர் வகைப்பாடு. இப்போ ஸ்ப்ரேன்கர் வகைப்பாடு வந்து 6 வித மதிப்புகளுடைய அடிப்படையில் தான் பிரிச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கொள்கை வகை, அடுத்தது அழகுணர்ச்சி வகை, அடுத்தது சமூக வகை, பொருளாதார வகை, அரசியல் வகை, சமூக வகை. ஓகேங்களா? கொள்கை வகை தியோரட்டிக்கல், அடுத்து அழகுணர்ச்சி எஸ்தட்டிக், சமூகம் வந்து சோசியல், பொருளாதார வகை வந்து எக்கனாமிக்கு, அரசியல் வந்து பொலிட்டிக்கல், சமயம் வந்து ரிலீஜியஸ். ஸோ ஸ்ப்ரேன்கர் வந்து எத்தனை வகையாக பிரித்திருக்காருங்க? ஆளுமையை 6 வகையாக பிரிச்சிருக்காரு. அடுத்து ஷெல்டன் வகைப்பாடு. ஷெல்டன் வகைப்பாடு இவர் வந்து என்ன பிரிச்சிருக்காருங்க? 3 வகையாக பிரிச்சிருக்காரு. ஸோ ஷெல்டன் என்பாரும் கிரச்மர் போன்று உடல் வாக்கு அடிப்படையில் தான் 3 வகையாக பிரிச்சிருக்காரு. ஸோ நம்ம ஏற்கனவே அந்த 3 பார்த்தோம். இப்போ வாங்க, வயிறும் அதை அடுத்த பாகங்களும் மற்ற பாகங்களை விட பருத்திருந்தது அப்படின்னா அவங்களுடைய ஆளுமை வாகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுக விருப்பம் உள்ள ஆளுமையாக தான் இருப்பாங்க. அதாவது ஓய்வில் விருப்பம், வசதிகளை அனுபவித்தலில் ஆசை, நண்பர்களிடம் ஈடுபாடு, உணவு, உறக்கம் போன்றவற்றில் விருப்பம். அதாவது அவங்க ரெஸ்ட் எடுக்கணும், அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், ரொம்ப வசதியாக இருக்கணும், அதிக நண்பர்கள் இருக்கணும், நல்ல உறக்கம் இருக்கணும், நல்ல உணவு இருக்கணும். ஸோ இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கங்க? அவங்களுடைய வயிறுக்கு அடுத்த பாகம் வந்து என்னது? மற்ற பாகங்களை விட பருத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எண்டோமார்ஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒல்லியா மெலிந்து நீண்ட எலும்புகளால் ஆன உடல் அமைப்பு கொண்டவங்க. இதை வந்து எக்டோமார்ஃபின்னு சொல்லுவோம். இவங்க சிந்தனைசார் ஆளுமை கொண்டவங்க. சிந்தனைசார் ஆளுமை, கட்டுப்பாடு நடந்து கொள்வது, தூண்டல்களுக்கு துரிதமாக இயங்குவது, சமூக தொடர்புகளில் நாட்டமின்மை, வலியை தாங்காமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தசை வளர்ச்சியில் கட்டான உடல் அமைப்பை கொண்டவர். இவங்கெல்லாம் வந்து செயல்சார் ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. செயல்சார் ஆளுமை, மன வலுவோடு செயல்படுபவர்கள், துணிவு செயல்களில் ஈடுபாடு, தைரியம், அதிக வலிமையை உடையவர்கள், அடுத்து செயல்களில் தீவிர ஈடுபாடு உடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லிஃப்டின் வகைப்பாடு. லிஃப்ட் வந்து 3 வகையாக பிரிச்சிருக்காரு. லிஃப்ட்டு, ஒயிட்
தலைமை பண்போட அடிப்படையில் தான் 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆக்பரோட வகைப்பாடு பார்த்திங்கன்னா தன்னலக்காரன், புரட்சியாளன், தலைவன், தற்பெருமைக்காரன், சூதாடி, அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா பிறர் தன்னை மெச்ச விளைபவன் அப்படின்னு வந்து பிரிச்சிருக்காரு. அதாவது 6 வகையாக பிரிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இப்போ அணுகுமுறை அதாவது வகைப்பாடுகளை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு யாருங்க சொன்னால் கேலன். எத்தனை வகையாக பிரித்தார்? 4 வகை. சிடுமூஞ்சி, அழுமூஞ்சி, தூங்குமூஞ்சி, சிறிமுகத்தினன். அடுத்தது கிரச்மன் வந்து என்ன 3 வகையாக பிரித்திருக்காரு. எதன் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா உடல்வாகு, அதாவது என்னதுங்க சீசோதைம், 2 சீசோதைம், 1 சைக்ளோதைம். 1 குண்டாக இருந்தாலும் பிரச்சனை, ஒல்லியாக இருந்தாலும் பிரச்சனை. அதாவது என்னென்னா அவங்க யார்ட்டையும் பழக மாட்டாங்க. அடுத்து அவங்களுடைய பிரச்சனைகளை மட்டும்தான் யோசனை பண்ணுவாங்க. கற்பனை திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி விண்ட நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்கள தான் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சைக்ளோதைமில் ரொம்ப கலகலப்பாக இருப்பாங்க, மற்றவங்களுடைய அதிகமாக பழகுவாங்க, எப்போவுமே கிளர்ச்சியும் சோர்வும் மாறி மாறி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்ப்ரேன்கர் வகைப்பாடு, இதுவும் 6 வகையில் இருக்குது. அதே தியோரட்டிக்கல், அஸ்தட்டிக்கு, சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், லாஸ்ட் ஒன் வந்து ரிலீஜியஸ். அதாவது 6 வகையாக பிரிச்சிருக்காரு. கொள்கை, அழகுணர்ச்சி, சமூகம், பொருளாதாரம், அரசியல், சமயம். அடுத்து ஷெல்டன் வகைப்பாடு, ஏற்கனவே உடல்வாகு வந்து யார் பிரித்தாருங்க? கிரச்மர். அவரை மாதிரியே இவரும் 3 வகையாக பிரித்தார். எண்டோமார்ஃபி, எக்டோமார்ஃபின்னு. அடுத்தது தசை வளர்ச்சியில் கட்டான உடல் அமைப்பு. மொத்தம் 3 வகை சொன்னார். ஸோ அதை பற்றியும் பார்த்துட்டோம். அடுத்தது லிஃப்ட் வந்து மொத்தம் 3 வகையாக பிரிச்சிருக்காரு. எதேச்ச அதிகார ஆளுமை, ஜனநாயக போக்குடைமை, அவரவர் விருப்பம் போல இயங்கும் அனுமதிக்கும் ஆளுமை அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிச்சிருக்காரு. அடுத்தது லாஸ்ட் ஒன் வந்து ஆக்பர்ன் வகைப்பாடு. ஸோ அவர் வந்து தன்னலக்காரன், புரட்சியாளன், தலைவன், தற்பெருமைக்காரன், சூதாடி, பிறர் தன்னை மெச்ச வாழ்பவன் அப்படின்னு பிரிச்சிருக்காரு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஆளுமையுடைய பொருள், அடுத்தது ஆளுமை பற்றிய வரையறைகள், அடுத்தது ஆளுமையின் காரணிகள், கடைசியாக ஆக்பர்ன் வகைப்பாடு உடன் கடைசியாக வந்து இந்த வகைப்பாடுகளை பற்றி பார்த்தோம். இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்த வீடியோ அதாவது இதனுடைய பார்ட் 2 அடுத்தது போடுவேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.